அனைத்து வனவிலங்குகளுக்கும் புகலிடமாய் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் முதுமலை. அந்த முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட ஒரு அடர்ந்த வனத்திற்குள்ளார ஒவ்வொரு நிமிடமும் பரபரப்புடனும், அதே சமயம் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் அப்படிங்கிற குலை நடுங்க வைக்கும் இரவோட இருந்த பகுதி தான் அபயாரண்யம். என்ன யானைலாம் வந்துதா? வருது சார், தினமும் வருது. டெய்லி மேக்ஸிமம் எந்த சைடு வருது? இப்போ அப்படி இருந்து வருது இல்லை இப்படி இருந்து வருது. காட்டியாடுங்க கார் பக்கத்தில் பின்னாடி நின்றுட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்னைக்கு மசனகுடி வந்து 3வது நாள் ஒரு ஏர்லி மார்னிங் ட்ரைவ் போகலாம் அப்படின்ட்டு. நேற்று மார்னிங் வந்து செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு இந்த ஏர்லி மார்னிங் ட்ரைவ் போகும்போது. இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளும் ஒவ்வொரு வாட்டியும் இதில் காரில் நம்மளே ட்ரைவ் பண்ணிட்டு வரும்பொழுது டைகரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வரோம். பட் பார்க்க முடியறதில்ல. பட் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்கலாம். நேற்று இந்த ஜீப்பை தான் வந்து யானை கவுத்து விட்டுருந்தது, ரெசார்ட் வாசலில் நிறுத்தி இருந்தது. எஸ்பிஎம் ரெசிடென்சி. செம அட்வென்ச்சரான ரெனல் வியூ ரெசார்ட்டில் 2 நாள் நைட் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்றைக்கி 3வது நாள். இன்றைக்கி செக் அவுட் பண்ணிவிட்டு நாம் அடுத்ததாக போகக்கூடியது என்னுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரைட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபாரஸ்ட்குள்ளார போய் ஒரு ஸ்டே பண்ணோம் அப்படின்னா அது அபயாரண்யம் ரெஸ்ட் ஹவுஸ் தான். ஸோ இது வரைக்கும் நாம் நிறைய வாட்டி அங்கே தங்கியிருக்கிறோம். ஒரு வாட்டி கூட அனிமல்ஸ் அங்கே தங்கியிருக்கும் பொழுது ஸ்பாட் பண்ணதில்லை. இந்த விதி இந்த வாட்டி மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வாட்டி நம்ம அபயாரண்யத்தில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மார்னிங் ஒரு டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கம் போல் மசனகுடினால இந்த மாயார் அண்ட் சிங்காரா ரோடு தான். ஏர்லி மார்னிங் அந்த சில்லுன்னு அந்த காற்றை சுவாசிச்சுக்கிட்டு அந்த காடுகளுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணுறதுங்கிறதே ஒரு அலாதியான சுகம். வழக்கம் போல் சிங்காரா ரோட்டில் வந்து அந்த ஸ்ட்ரீமில் ஏதாவது வைல்டு அனிமல்ஸ் தண்ணி குடிக்க வருதா அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். ஆனால் எதுவும் வரல. ஸோ அதனால் நாம் திரும்பவும் நம்மளுடைய புலி வேட்டையை தொடங்கணும். புலி வேட்டைன்னா இந்த மார்னிங்கில் சஃபாரி போகும்பொழுது டைகர் பார்க்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் சொன்னேன். இன்றைக்கி மார்னிங் சஃபாரியில் நேற்று மாதிரி நமக்கு பெரிய லெவலில் அனிமல் சைட்டிங் எதுவும் ஆகலை. ஸ்பாட்டட் டியரும் மயில் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால் நம்ம பார்த்துட்டு திரும்பவும் நம்ம ரெசார்ட்டுக்கே வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். லாஸ்ட் மந்த்து இந்த மாதிரி மாடுகள்லாம் இந்த சைடு வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும்பொழுது தான் புலி உள்ளுக்குள்ளார இருந்து பாருங்கள். இந்த சைடு தான் இப்படியே வந்து ஒரு மாட்டை பிடிச்சி சாகடித்து இழுத்துட்டு போயிடுச்சோம் உள்ளார. அதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் கேமராலாம் வச்சுருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதில் எந்த நேரம் வேணாலும் புலி வந்து பதுங்கியிருக்கும்,
அப்படின்னு ஒரு வீடியோ கூட எனக்கு காமிச்சார். அந்த வீடியோ கூட உங்களுக்கு முடிஞ்சதுன்னா காமிக்கிறேன். பாருங்கள், இப்போதாரில் எங்கே வேணாலும் பதுங்கிருக்கலாம், இப்போ கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. கண்டிப்பாக நான் 2 days வந்து இங்கே தங்கியிருந்தேன். போகும்போது கண்டிப்பாக ஒரு ஃபீல் இருக்கும். நமக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி விட்டு போகும்போது அந்த ஃபீல் இருக்கும். நாகர்கோவிலை விட்டு வரும்போது எனக்கு அப்படி தான் ஒரு ஃபீல் இருந்தது. அதுமாரி இந்த ப்ராப்பர்ட்டி விட்டு போகும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அடுத்ததை வந்து நம்ம இன்றைக்கி நீங்களாம் ரொம்ப ஆவலோடு கேட்டுக்கிட்டு இருந்த அபயாரண்யத்தில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். இன்றைக்கி அங்கே நடக்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சரான விஷயங்கள்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நான் இருக்கேன். டெய்லி நைட் ஆனால் எலிஃபண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. கார் இது நினச்சா தான் பயமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நமக்கு எப்படி இருக்குது, எலிஃபண்ட்ஸ் உள்ளார வருதா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து பாருங்கள். வாங்க, இப்போ இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அபயாரண்யத்தில் போய் ஓப்பன் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் நம்ம இந்த இடத்த ரோடு கிராஸ் பண்ணும்பொழுது தான் நம்ம போனதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி லெப்பர்டு ஒன்று நம்ம காரை கிராஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம காரில் வந்து டேஷ் கேம் வந்து நான் ஃபிட் பண்ணேன். சத்தம் போடுது பாருங்க யானை. நாம் இப்போது அபயாரண்யம் ரெஸ்ட் ஹவுஸ் போயிட்டுருக்கோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரிசப்ஷன் சென்டர் இருக்குது தெப்பக்காடில். அங்கே போயிட்டு நம்ம புக் பண்ண டிக்கெட் ரெசிப்டை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே ரூமில் கொடுக்கணும். இல்லைனா அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க ஃபோனில், இது மாதிரி ஆள் வராங்க அப்படின்ட்டு. 2 o'clock வந்து செக்இன். பொதுவாகவே அபயாரண்யம் வந்து ஒரு அட்வென்ச்சரான பிளேஸு. எலிஃபண்ட்ஸை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு இடம். இன்றைக்கி கண்டிப்பாக பார்க்க முடியும்னு ஒரு நம்பிக்கையோடு தான் போகிறோம். இப்போ வரும்பொழுது பார்த்திங்கன்னா மசனகுடியிலேருந்து தெப்பக்காடு வர்ற வழியில் 2 யானை நின்றுது. அது யானை அதை குட்டியோடு நின்றுட்டு இருந்தது. நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒன்றும் தெரில. அதுக்கப்புறம் ஒரு வண்டி போச்சா பிளிரிட்டு ஒரே சவுண்டு, என்னன்னு தெரில. சவுண்டு உங்களுக்கு காதில் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். நாம் இப்போது தெப்பக்காடு வந்தாச்சு. ரிசப்ஷன் சென்டர் போகிறோம். அங்கே போய் இந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு சஃபாரி எத்தனை மணிக்கு என்ன டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு போகலாம். நம்ம ரிசப்ஷன் சென்டர் வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். அவங்க ரிசப்ஷனில் உள்ளவங்களே பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. சார் ஜாலி ட்ரிப் தானே அப்படின்னாங்க. ஆமாம் மேடம் அப்படின்னேன். சஃபாரி பற்றியும் கேட்டேன். ஈவினிங் வாங்க அரேஞ்ச் பண்ணி தரேன். இப்போது பந்திப்பூர் நாகர்கோவிலெலாம் சஃபாரி க்ளோஸ் பண்ணிட்டதுனால முதுமலையில் க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் வாங்க சார் பண்ணித்தரேன் அப்படின்னாங்க. ஸோ நம்ம ரூமுக்கு போயிட்டு செக்இன்லாம் முடிச்சுட்டு திங்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி சஃபாரி போகலாம். தெப்பக்காடு அந்த ரிசப்ஷன் சென்டர்லேருந்து ஒரு 7 to 8 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி டுவர்ட்ஸ் கூடலூர் ரூட்டில் வந்தீங்கன்னா வெளியிலே அபயாரண்ய ரெஸ்ட் ஹவுஸ்னு போட்டு ரைட் சைடில் வந்து ஆரோ மார்க் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து மெயின் ரோட்லேருந்து உள்ளுக்குள்ளார ஒரு 200 மீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அபயாரண்யத்தில் மொத்தம் 5 ரூம்ஸ் இருக்குது, 5 கேட்டகரியில். அதாவது அனெக்ஸ் 1, 2, அப்புறம் தோல்னு சொல்லிட்டு மாடியில், அதுதான் ப்ரீமியம் கேட்டகரி. அப்புறம் சீத்தல்னு ஒன்று, சாம்பார்னு ஒன்று. ஸோ இது வந்து மீடியமில் இருக்கும். இது மொத்தம் 5 வெரைட்டி இருக்குது.
5 வெவ்வேறு ரேட் கேட்டகரியில் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னென்ன ரேட் வருதுங்கிறத உள்ளுக்குள்ளார போய் ரூமை காமிச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க சாணி போட்டு வச்சுருக்கேன். நானே வெல்கம் பண்ணது பாருங்க சாணியோட நூலை. பொதுவாக இந்த பகுதியில் யானைகளோட நடமாட்டம் மிகவும் அதிக அளவில் இருக்கும். பர்டிகுலராக இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்காக தான் ட்ரென்ச்லாம் வெட்டியிருக்காங்க. அது மேலே தான் வந்து இந்த இரும்பில் ஒரு பைப் மாதிரி போட்டிருக்காங்க. அது மேலே தான் நம்ம ஏறி வர்ற மாதிரி இருக்கும். பகலில் கூட சில நேரத்தில் உள்ளுக்குள்ளார வந்துடும். யானைகள் மட்டும் இல்லாமல் நிறைய வனவிலங்குகள் வந்து இங்கே பார்க்க முடியும். உதாரணத்துக்கு கரடியும் சிறுத்தையும் பார்க்க முடியும். கொஞ்சம் ரேராக வந்து புலியை கூட பார்க்குறதுக்கான வாய்ப்பும் இங்கே அதிகமாகவே இருக்குது. ஆமாம், அபயாரண்யம் வந்தாச்சு. நம்மளுடைய ஒரு ஃபேவரைட்டான ஒரு பிளேஸ். நம்ம இந்தியாவில் எங்கெங்கே சுற்றினாலும் நமக்கு அபயாரண்யம் வரும்போது ஒரு ஹோம் டவுன் மாதிரி. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபாரஸ்ட்டில் தங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா அது இந்த ப்ராப்பர்ட்டி தான். அதனால் ஒரு பாண்டிங் உண்டு நமக்கும் அபயாரண்யத்துக்கு இடையில். ஸோ நான் வருவோன்னு நினைக்கிறது இடையில கொஞ்சம் நாள் வர முடியாமல் போச்சு. நீங்கள் கூட கேட்டிருந்தீங்க. இடையில வந்து நம்ம என்னென்னா 2 வாட்டி குக்குக்கே போக ஆரம்பிச்சிட்டோம். குக்கு நல்லா இருந்தது, அதனால் குக்கு போக ஆரம்பித்தோம். அபயாரண்யத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நீங்கள்லாம் கேட்டுருந்தீங்க, இது அபயாரண்யம் போய் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. உங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் நான் வந்து அபயாரண்யம் வந்திருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி செக் அவுட் லேட் போட்டுருக்கு. இப்போ தான் செக் அவுட் ஆகி போகிறாங்களா, மணி 2:45 ஆகுது. 2 மணிக்கு செக்இன், ஆக்சுவலாக 12 மணிக்கு செக் அவுட்டு. எல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு போகிறாங்க போல் இருக்கு. சரி, ஓகே. உங்களுக்கு அதுக்குள்ளார நம்ம ரூம் செக்இன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி காமிச்சிட்றேன் பார்க்காதவங்களுக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்குது. இப்போ அது மேலே தான் ஏறுறோம். நைட்டில் இந்த வாட்ச் டவர் மேலே ஏறி நின்று பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக பார்க்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டியை. அது பாருங்கள், இது பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. இன்னொரு ஃப்ளோர் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர், கொஞ்சம் லோவாக இருக்கும். இப்போது செகண்ட் ஃப்ளோருக்கு உங்களை கூப்பிட்டுவேன். இப்போ நம்ம போகிறது 2வது மாடி. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கிளாஸ் ரூமாக இருக்கும். உள்ளார கூட சேஃபாக நின்று பார்த்துக்கலாம். குளிர் இருந்ததுன்னா பதக்கமாக இருக்கும். பாருங்க, இதுதான் மேலே டாப் ஃப்ளோர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூலாம் சும்மா வேறு மாதிரி இருக்கும். பாருங்க, எலிஃபண்ட் வந்து ரெகுலராக வரும் இந்த இடத்துக்கு. பாருங்க, செம லொக்கேஷனில். மெயின் ரோடு வந்து அதுதான். அது மரமெல்லாம் மறைச்சிருக்கு, சவுண்டு மட்டும் கேட்கும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கில் மேலே உள்ளது வந்து சூட் ரூம். அது மேலே உள்ளது, மேலே சூப்பராக இருக்கும் வியூ பார்க்குறதுக்கு. கீழே உள்ளது அனெக்ஸ் 1 and 2. நம்ம புக் பண்ணியிருக்கிறது அனெக்ஸ் 1. அனெக்ஸ் 1ங்கிறது பார்த்திங்கன்னா அந்தாண்ட சைடு உள்ள ரூமு. இந்த சைடு உள்ளது அனெக்ஸ் 2. லாஸ்ட்டு 2 வாட்டியும் பார்த்திங்கன்னா இது ஒரு பாருங்கள் ரூமு. இந்த இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இந்த ரூமில் தான் வந்து நம்ம தங்கியிருந்தோம் அனெக்ஸ் 2ல். அந்தாண்ட உள்ளது வந்து அனெக்ஸ் 1. அந்த அனெக்ஸ் 1ல் இது வரைக்கும் நம்ம ஸ்டே பண்ணதே இல்லை. அதனால் அனெக்ஸ் 1 வந்து புக் பண்ணியிருக்கோம். 2மே வியூ இருக்க தான் செய்யும். இங்கேருந்து ஜன்னல் வழியாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சைடு பார்த்துக்கலாம். அந்தாண்ட சைடு பார்த்திங்கன்னா அந்த சைடு உள்ளது தெரியும் உங்களுக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அதுதான் வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் 1 சித்தல் 1ன்னு நினைக்கிறேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா
இந்த இடத்துலலாம் வந்து ஃபுல்லாக யானை வரும். எல்லா இடத்துலையும் வந்து நிற்கும். இங்கே நிற்கும், இங்கே நிற்கும். நம்ம ரெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே போய் நிற்கும். அதுக்கு என்ன சில சமயம் கண்ணாடியெல்லாம் காரு தான் பயமாக இருக்குது, ஏதாவது உடச்சிருமோன்னு. ஏன்னா முன்னாடி நம்ம வரும்பொழுது இன்னொரு கார் கண்ணாடி உடச்சிருந்தது, அதுலேருந்து நமக்கு அலர்ஜி. கரடி அதுமாரி நிறைய வரும் இங்கே. சிறுத்தைகளையும் பார்க்கலாம் இங்கே. ஸோ வாங்க கீழே போவோம். இதுதான் கிளாஸ் ரூம். இங்கே ஆக்சுவலாக இப்போ படுத்துருக்காங்க போல் இருக்கு. இங்கே வேலை பார்க்குறாங்களே, வேலை பார்க்குறவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லை என்னடா வெடியெல்லாம் வச்சுருக்காங்க. யானையை விரட்டுறதுக்கு போல் இருக்கு. பரவாயில்ல, சேஃப்டியாக தான் இருக்காங்க. யானையை விரட்டுறதுக்கு பாருங்கள். இங்கே வந்து அது மாதிரி விஷ பாம்புகளும் வந்து நிறைய இருக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இடத்துல தான் போன வாட்டி இருந்த காரை வந்து யானை உடச்சிருந்தது. பண்ணிட்டோம். என்ன யானைலாம் வந்துதா? வருது சார், தினமும் வருது. டெய்லி வருது. நேற்று வந்துதா? நேற்று வந்து ஒரு பட்டாசு வெடிச்சாங்க. அதான் பார்த்தேன் மேலே. பட்டாசு டஸ்கரா என்ன காரக்கரை உடைக்காம இருந்தா சரி. அதெல்லாம் அப்படி எதுவும் பண்றது இல்லைல்ல. இது போகுது அது பாட்டில் போயிட்டு வரும். பார்த்தீங்களா பொட்டான 4, 5, 3, 4 அப்படி அதுதான் சேட்டை பண்ணுறது, உடைக்கிறது. அதுங்க தான் உடைக்கிறது. அதுக்கு தான் உடைக்கிறது. வந்து மேகி போயிடுது அது பாட்டில். சாப்பாடு கூட சாப்பிட்டு போயிடும் அருமையா, எந்த டிஸ்டர்ப் இல்லை. இதுதான் என்ன உள்ளார கிச்சன்லாம் விட்டு ஜாமான்லாம் இழுத்து போடுதா? எல்லாம் இழுத்துருச்சுங்க. இருந்தாலும் சேஃப்டிக்கு தகர வச்சு சவுண்டு கேட்கணும்னு சொல்லி தகர வச்சுக்கிறது. லாஸ்ட் டைம் வந்தப்போ ஃப்ரிட்ஜு ஏதோ இழுத்து போட்டுருந்தது. ஆமாம், இழுத்து போட்டு வச்சுருந்தது. ஒட்டானதை அவர் அங்கிருந்து கையை விட்டுச்சுன்னா காலை அங்கே கை கரெக்டாக அங்கே போகுதாச்சு. ரெகுலராக வந்து பழகிடுதுல, அதனால தான் தகர வச்சு படுக்கிறது. தகர வச்சு சவுண்டு கேட்குது, தடப்படனே அதில் எழுந்திரிச்சுக்கிறது. அந்த சவுண்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பின்னாடி கிச்சன்லாம் உடைக்குமா? உடைக்குதா? கிச்சனே இல்லை, முன்னாடி ஓட்டா. இப்போ இங்கே வந்துட்டீங்களா? முன்னாடி தான் இருக்கு சின்ன ரூம், 10க்கு 10. ஓ, அந்த ரூமா? பெருசாக தான் நல்லா இருந்துச்சு, வேலை செய்யறதுக்கு நல்லா இருக்கு. ஆமாம், அது கம்பி வேற, ஓட்ட கம்பி இந்த மாதிரி போட்டு. ஏன் அது கிரில் மாரி போட வேண்டியதானே? அது இரும்புல இது போடலாம், காங்கிரீட் கட்டணும், கல் வச்சு தான் கட்டணும். இல்லைன்னா கல் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வலை மாரி வச்சுருந்தீங்க, அதான் தாங்க மாட்டேங்குது. அது உடச்சிரும். அது கையில் ஒரு தள்ளி தெளிச்சுன்னா எல்லாம் பிச்சுக்கிட்டு வருதாச்சு. எல்லாமே வருது தனித்தனியாக. அதனால தான் நம்ம இங்கே வந்தாலே பழம்லாம் எதுவும் வைக்கிறதே கிடையாது, வண்டியில் எதுவும் வைக்க எடுத்துகிட்டு வரதே கிடையாது. வண்டியில் வைக்கிறதுல உள்ளார இந்த பக்கம் பழமே எடுத்துகிட்டு வரது கிடையாது. வச்சுக்கலாம். இல்லை சார், உள்ளே வச்சுக்கலாம். அந்த ரூமில் போன வாட்டி தங்கியிருந்தேன். அங்கே ஒரு வாட்டி தங்கியிருந்தப்போ அது 1 இயர் இருக்கும். இல்லை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தங்கியிருந்தவங்க பழம் ரூமில் வச்சுருந்துருக்குறாங்க ஜன்னல் பக்கத்தில். இதே சுற்றி வந்து ஜன்னலை உடச்சிட்டு பழத்தை எடுத்துருச்சு. இந்த ஜன்னலை உடச்சிடுச்சு, கண்ணாடி உடச்சிட்டு உள்ளார உள்ள பழத்தை தூக்கியிலேருந்து எடுத்துக்குது. வாசம் கண்டுபிடிச்சிடும். ஆமாம், அதனால நம்ம ரூம்லேயும் வைக்கிறது இல்லை, கார்லேயும் வைக்கிறது இல்லை, பழமே வாங்குறது இல்லை. இங்கே வந்தாலே உள்ளுக்குள்ள வச்சுக்கலாம், தெரியாம கபோர்டில் வச்சு வேணா க்ளோஸ் பண்ணிட்டா ஸ்மெல்லு கொஞ்சம் இதாகாது, ஸ்மெல்லு கிடைக்கூடாது. அதனால கிச்சனை பின்னால் போய் போட்டு தள்ளிடுச்சு. எல்லாமே ஒன்றுமே இல்லை, சுத்தமாக காலி பண்ணிடுச்சு. இல்லை, அந்த சைடு உடச்சிருச்சு, இந்த சைடு உடச்சிருச்சு, அதையும் உடச்சிருச்சு. இப்போ இந்த சைடில் சைடு வச்சு இந்த சைடில் வச்சது, இந்த சைடில் நல்லா 2 தள்ளு தள்ளிச்சு, அப்படியே எல்லாம் ஒடுக்குழுந்து அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. ஊறுகாய் பாட்டில், மசாலா பொடி, பொட்டுக்கல்ல 5 லிட்டர் ஊறுகாய் பாட்டில் வாங்கி வச்சிருந்தேன். அப்போ அப்படியே எடுத்து எல்லாம் சாப்பிட்டுருச்சு. ஊறுகாலாம் சாப்பிட்டுடுது. அது இந்த உப்பு அதிகமாக இருக்கிறதுனால சாப்பிட்டுடுதுன்னு நினைக்கிறேன், விரும்பி சாப்பிட்டுருது. பார்க்கறதுக்கு ஏன்னா எல்லாமே சாப்பிடுது. என்னென்ன சாப்பிடுது? நான்வெஜ் ஸ்மெல்லுக்கெல்லாமா வருது? வருது. வேற ஏதாவது கரடி ஏதாவது வருதா? வருதுங்க, நம்ம பார்க்க முடியறது இல்ல. ரெகுலர் சிறுத்தையெல்லாம் வருதா? வருதுங்க, டைமிங் தான். 3 மணி 2 மணி நைட்டு நம்ம அசந்து தூங்கிடுவோம். அந்த டைம்ல அவனுக்கு வந்து வேட்டையாடுறது. சிறுத்தையெல்லாம் பொதுவாக எந்த இடத்துல வருது மேக்ஸிமம்? இதுலேயே தான் வருதுங்க. வழியே அப்படி இருக்குது பாருங்க. எங்க இந்த சைடா? அந்த சைடு தான் வருது. இந்த யானை மேக்ஸிமம் எந்த சைடு வருது? இப்போ அப்படி இருந்து வருது, இல்லை இப்படி இருந்து வருது. 2 வழி இருக்கு. என்ன டைமிங் பொதுவாக மேலே வருது? டைமிங்கே இல்லை என்ன டைமிங் மேலே வருது? 12 மணி 1 மணிக்கு மேலே. அன்னைக்கு ஏதோ 7 மணிக்கு வந்துதாம்ல? 7 மணிக்கு வந்துருது. ஒரு டைம் 7 மணிக்கு வந்துருது, 8 மணிக்கு வந்துருது. மெயின் அந்த ரூம் பார்த்தா மெயின் அங்கே தான்.
எது அனைஸ் ஒன்று பக்கத்துலையா? அங்கே தான் மெயின், அங்கே தான் ஃபஸ்ட்டு ஜாயிண்டிங் வண்டி தான். இதெல்லாம் ரவுண்ட் போட்டு அப்படி இங்கேருந்து அப்படி வந்துட்டு இப்படி வந்து இப்படி ரவுண்டு வந்துடும். இப்படி ஒரு ரவுண்ட் போடும். ரவுண்ட் போட்டு தான் தண்ணி டேங்கில் தண்ணி குடிச்சிட்டு. ஓகே ஓகே. தண்ணி குடிக்காமல் போகிறது இல்லை. ஓ பின்னாடி இருக்கா? நான் வாட்டர் டேங்கு. அது எப்படி தான் மூடி வச்சாலும் ஓப்பன் பண்ணிடுது. இங்கே படுக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் பயம்தான் இருக்கு. நைட்டே இங்கே வந்துடுதில்லைங்க, இங்கே வந்து கை விட்டுச்சுன்னா வேலை முடிஞ்சு. ஆமாம் கரெக்டு தான். எந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஸ்மெல்லுக்குள்ளே வந்துச்சுன்னு இங்கே அதனால எதுவுமே வைக்கிறது இல்லை. வந்து சென்ட் ஸ்மெல்லு அது அந்த மாதிரி ஆகாது, அது பிடிக்காத ஏதோ அதை வச்சுக்கிறது. சென்ட் ஸ்மெல் இருந்தால் வராதா? வராது, வர்றதில்ல. ஓஹோ இது வரைக்கும் வரும். அன்னைக்கு போட்டோ எடுத்துக்கணும் பாருங்க, பார்க்கல சார் ஒன்று தான் நாக்குன்னு பார்த்தா பின்னாடியே ஒன்று வருது. யானையா? ஐயோ எழுந்திரிச்சு ஓடுறதுக்கு பயம். இங்கே பாருங்க, இந்த போஸ்ட் தெரியுதுங்களா? இந்த போஸ்ட் இங்கே போஸ்ட் நிற்குதா? இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை ரெண்டுன்னா தெரியுதுங்களா? சரி ஒன்று தான் வருதாக்குன்னு பார்த்தா பின்னாடியே ஒன்று வருது ஒரே மாதிரி. இங்கே நின்று வெளியே எடுத்து இப்படி ஐயோ இந்த சவுண்டு இந்த இடத்துல வந்துருச்சு. பர்க்கு 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 பர்க்குங்குது கையில். என்னடா ஒரு சவுண்டு வருது, எந்திரிச்சு திறந்து முன்னாடி ஆனா ஐயோ இந்த லைட் தெரியுதுங்களா? இந்த லைட்டு 1 2 1வது போஸ்ட் 2வது போஸ்ட் பாருங்க. இந்த 1 2 2வது போஸ்ட் இங்கே இந்த போஸ்ட் தான். அதான் டஸ்கர், ரெண்டுமே டஸ்கர். சீத்தல் சாம்பார் இங்கே தான் இருக்கு பாருங்க. சிசிடிவி இங்கேருந்து பார்த்துக்கலாம் உட்காந்து, எங்கே வருது என்னென்னு வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட அந்த இடத்துக்கு போகலாம். இது டைனிங் ஹாலு, இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். வாஷ் பேஷின், இது ஒரு ரூம் இருக்குது. 2 சைடு ஓப்பனாக. ஆமாம் இங்கே இருக்குது டோரு, அங்கே ஒரு டோர் இருக்குது, 2 இருக்குது. யானை வந்து நின்று இருக்கு பாருங்க, காலடி தடம். மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம் தான் உள்ளதுலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவ், 8300 என்னமோ வரும்லாம் ஜிஎஸ்டியோட சேர்த்து. இது வேறு யாரோ கெஸ்ட்டு புக் பண்ணியிருக்காங்க. இங்கே இது நல்ல வியூலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. யானை இருந்ததுன்னா இங்கே இருந்தபடியே சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதுதான் அனெக்ஸ் 1. ரெனோவேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு டைமாக வரோம். நல்லா தான் இருக்குது ரூமு. கீழே உட்டன் மாதிரியே இருக்குது டைல்ஸு. நம்ம இப்படியே ஓப்பன் பண்ணி நம்ம சேஃபாக இது வழியாகவே பார்த்துக்கலாம், ஜன்னலை திறந்து விட்டு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, வால் மவுண்ட் ஃபேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சைடு தான் வந்து நிற்குமா ஃபஸ்ட்டு யானை. இந்த சைடு தான் ஃபஸ்ட்டு வருமா. இங்கே நின்றுட்டு அப்புறம் அங்கே போகும்போது இருக்குது. இங்கேயும் பார்த்துக்கலாம், இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது பாருங்க. இன்கேஸ் பேக் சைடு நிற்கிது அப்படின்னா இங்கேருந்து பார்த்துக்கலாம் இங்கே நிற்கிதுன்னு. டபுள் காட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 2 பேர் சேர்த்து போட்டு படுக்கிறதுனால ஒரு 3 பேர் ஃப்ரீயாக படுத்துக்கலாம். ரெஸ்ட் ரூம் பார்ப்போம். சூப்பராக இருக்கு. அப்போ ரெனோவேஷன் பண்ண ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்குது, அருமையாகிட்டாங்க. ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாக பாருங்க, டைல்ஸ் கட்டி அழகாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரெனோவேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். வாஷ் மிஷின், எலக்ட்ரிக் ஹீட்ரு எல்லாம் இருக்குது. இப்போ ரூம் நல்லா பக்காவாக இருக்குது.
ஆக்சுவலாக நமக்கு அபயாரண்யம் வர்றதுனா ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு அபயாரண்யம் வர்றது பிடிக்கும். ஆனால் என்ன ஒன்று, இங்கே வந்து ரூம் வந்து நல்லா இருக்காது. ரூம் வந்து மேலே உள்ள ரூம் வந்து நல்லாயிருக்கும், சூட் ரூம் வந்து நல்லாயிருக்கும். கீழே உள்ளது ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ஒரு பட்ஜெட்லனா கீழே தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ரேட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2600 வருது, எல்லாம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து. மேலே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், 8300 சம்திங் வரும். அந்த ரூம் சாம்பாரும் சீத்தலும் பார்த்தீங்கன்னா 5000 சம்திங், 5200 300 வரும். ஸோ அதாவது இப்போதான் என்ன சொல்கிறாங்க, யானை வந்து நைட்டு 10-11 மணிக்கு மேலே தான் வருமா. சம்டைம் சொல்ல முடியாது, ஒரு 7 மணிக்கே கூட வரும் அப்படிங்கிறாங்க. ஃபுல்லாக இப்படி வந்து ஆக்சுவலாக இங்கேருந்து வருமா, அது இங்கேருந்து வந்து இப்படியே போய் அப்படியே ரவுண்ட் அடிச்சு ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு ரொம்ப நேரம் இங்கே தான் இருக்குமா. ஸோ அந்த சைடும் சில சமயம் மறுபடியும் வருமா. நம்ம ரூம் இருக்குல்ல, நம்ம ரூம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இருக்கு பாருங்கள், அதுதான் நம்ம ரூமு. அந்த ரூம் பக்கத்தில் இங்கே இந்த சைடு வந்து நிற்குமா. ஸோ நமக்கு இப்போ டவுட்டாக இருக்குது. இப்போ என்னென்னா, மேலே அந்த வாட்ச் டவரில் நின்று மேலே பார்த்தோன்னா யானை நைட்டு ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளால் இறங்கி ரூமுக்கு வர முடியாது. அங்கேருந்து இந்த பில்டிங்க்கு வரணும் ரூமுக்கு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப சேஃப்டி கிடையாது, ரொம்ப டேஞ்சர் அது. இதுக்கு மேலேனா ஆள் இருக்காங்க, அங்கே போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுனா கூட அப்படியே இறங்கி இப்படி உள்ளார ஓடிடலாம். பார்ப்போம் எப்படி இருக்குது சுச்சுவேஷன் பார்த்துட்டு இன்றைக்கி பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுவோம். நம்ம எல்லாம் ட்ரை பண்ணுறது இருக்குது, பட் எலிஃபண்ட் வரணுமே, பார்ப்போம். இப்போ சஃபாரிக்கு டைம் ஆகிடுச்சு, சஃபாரிக்கு போவோம். ஈவினிங் முதுமலையில் ஒரு சஃபாரி போகலான்னு நான் அந்த ரிசப்ஷன் சென்டருக்கு வந்திருந்தேன். சஃபாரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5200 நினைக்கிறேன், 9 பேர் வரைக்கும் போகலாம் அந்த ஜீப்பில். ஆனால் நான் தனியாக போயிருந்ததுனால மற்றவங்க கூட சேர்ந்து ஷேர் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் 600 வந்தது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த சஃபாரி எப்படி இருந்தது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அப்படி தங்கியிருந்தப்போ எலிஃபண்ட் இங்கேருந்து வந்து இதிலேருந்து ஃபுல்லாகவே இதே ஃபுல்லாக சுற்றிட்டே இருந்தது. கெஸ்ட் ஹவுஸே சுற்றி இருந்தது பகலில். நான் என்ன பண்ணேன், ஒய்ஃபையும் டாக்டரையும் விட்டுட்டு நானும் என் பையனும் சஃபாரி போயிட்டோம். அவங்க 2 பேரும் வெளியில் நின்றுட்டு யானே பார்த்து பாயிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நான் கேர் டேக்கர் இல்லைப்பா. அப்படியே நிறுத்துங்க. இந்த சைடு அது அப்படியே போகுமா. எல்லா சைடும் 2 சைடு இருக்கு, திருப்தியா இருக்கு. அது பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. கொஞ்சம் நிறுத்துங்க. அதுதான் சொன்னேன், அந்த கொம்பு இவ்வளோ பெரிய கொம்பு பார்த்ததே இல்லை. பயப்படாதீங்க, பாகுபலி மாதிரி இருக்கலாம். ஆமா, அந்த படத்துல வர மாதிரியே இருக்குது பாரு. அது காசு இருக்குல்ல, அதனால கொஞ்சம் இதாகும். இவ்வளோ பெருசு கொம்பு உள்ளது பெருசு பார்த்ததில்ல. நல்ல ஏஜ் ஆயிடுச்சு, நல்ல ஜெயிச்சாண்டியாக இருக்கு. ஃப்ரண்ட் சைடு காமிச்சு எடுத்துச்சு. அது மண்ணில் வச்சு குத்தி அந்த கொம்புல பாருங்க, மண்ணு இருக்கு.
நமக்கு இன்னைக்கு முதுமலையில் ஈவினிங் சஃபாரியில் ஸ்பாட்டட் டியரும் இந்தியன் கார் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. அதுவும் அந்த இந்தியன் கார் கூட்டம் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 100 மாடுகளுக்கு மேலே இருந்திருக்கும், ஒரே இடத்துல இருந்தது. அதில் ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜெய்ஜாண்டிக்காக பாகுபலி படத்தில் வர்ற மாதிரியே இருந்தது. இவ்வளோ பெரிய கொம்போட இவ்வளோ சைஸில் வந்து பார்த்ததில்ல. இந்த சஃபாரியில் நமக்கு யானையவோ இல்லை புலி சிறுத்தை இந்த மாதிரி விலங்கு எதையுமே பார்க்காதது ஒரு அதிருப்தி தான். இருந்தாலும் ஓகே, நமக்கு டைம் முடிஞ்சிருச்சு. அதனால் நம்ம சஃபாரி முடிகிற நேரம் வந்துட்டு இருக்கும்பொழுது அங்கே வந்து கும்கி யானையை தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க. சரி, அட்லீஸ்ட் கும்கியாவது நம்மளால் பார்க்க முடியுதே அப்படிங்கிற ஒரு திருப்தியோட கும்கியை பார்த்துட்டு திரும்ப நம்ம ரூமுக்கு ரிட்டர்ன் ஆனோம். சஃபாரி முடிச்சுட்டு ரூமுக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் பொழுது ரோட்டு ஓரத்தில் ஒரு இந்தியன் கார் நின்றுட்டு இருந்தது. சஃபாரி முடிச்சுட்டு நேராக தொரப்பள்ளி வரைக்கும் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தொரப்பள்ளி வந்திருந்தேன். மிளகா ஒன்றும் வாய்க்காம நாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ரூமுக்கு டைம் ஆச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப ரூமுக்கு போக ஆரம்பித்தேன். ஏன்னா ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க அந்த யானை வந்து எந்த நேரம் வேணாலும் உள்ளுக்குள்ளார வரும். அதாவது நைட் பொதுவாக வந்து 10-11 மணிக்கு மேலே தான் வரும். சில சமயம் வந்து 7-8 மணிக்கெலாம் கூட உள்ளுக்குள்ளார வந்துடுது அப்படின்னுட்டு. அதனால் இப்போ நம்ம காரில் உள்ளுக்குள்ளார போகும்போது இடையில மறித்து நின்றுடுச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை. ஏன்னா ரிவர்ஸ் போகிறதும் கஷ்டம், அங்கே ஸ்ட்ரெயிட்டாகவும் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம நிலமை வந்து ஒரு தர்ம சங்கடமாக ஆகிடும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம அதை யோசிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருந்தோம். நல்ல பல்காக இருக்குது. நம்ம கெஸ்ட் ஹவுஸு வந்தாச்சு. அபயாரண்யம் ஏட்ரா லெஃப்ட்டு. ஆண்டவா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் சேரணும். சைட்லலாம் பார்த்துக்குவோம். ஹை பீம் போட்டால் தான் தெரியும். எங்கேயாவது சைடில் நின்னாலும் நிற்கும். எப்பயுமே எவ்வளோ தூரம் வேணாலும் வந்துடலாம். இந்த ஒரு சின்ன ஒரு 200 மீட்டர் மெயின் ரோட்லேருந்து உள்ளார வர்றது தான் நமக்கு சவாலான விஷயம். எங்கேயாவது சைடில் நிற்கும் தெரியாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரென்ச் ஒன்று வெட்டியிருக்காங்க, அது பாருங்கள். கீழே டொக்குன்னு இப்போ சவுண்டு வரும் பாருங்கள். கேட்குதா? இதுதான் ட்ரென்ச்சு. நம்ம ரூமுக்கு இப்படியே போக வேண்டியதான். நம்ம இடத்த வேறு யாரோ ஆக்குபை பண்ணிட்டாங்க. நம்ம ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய் சாப்பிட்டு வந்துடலாம். இன்னும் லேட் ஆகிடுச்சுன்னா போகிறது கஷ்டம். அனிமல்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா யானைக்குன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் போனேன். இந்த இடம் இந்த பாம்புலாம் நிறையா இருக்கும்பாங்க. இது கொஞ்சம் க்ளீன் பண்ணியாவது வைக்கலாம். டின்னர் வந்து கல் தோசையும் சாம்பார் சட்னி சொல்லியிருக்கேன். ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம தங்கியிருக்கிற அபயாரண்யத்துக்கு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் உள்ளார நுழையிறோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே டயத்தில் 4:30 மணி போல் 4-4:15 சொல்கிறாங்க அவங்களும் 4 மணிக்கு தான் சொன்னாங்க. அந்த டயத்தில் நம்ம அபயாரண்யம் உள்ளுக்குள்ளார வர்றோம் இல்லையா, மெயின் ரோட்லேருந்து உள்ளார,
இப்போ நம்ம வந்தோம்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த ரோட்டில் வந்து கிராஸ் ஆகி போயிருக்கு, ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு. அதாவது அங்கேருந்து வரும்போது லெஃப்ட் டு ரைட்டு போயிருக்கு. அதாவது நம்ம அபயாரண்யம் கேட் இருக்கும் இங்கே, அதுக்கு பக்கத்துலேயே கிராஸ் ஆகிருக்கு. நான் ஒரு கொஞ்ச நேரத்தில் மிஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி போனேன். எனக்கு தெரிஞ்சு 4:05 4:10 கிராஸ் ஆகிருக்கணும். ஒரு 5 மினிட்ஸில் நாம் இன்றைக்கி லெப்பர்டை பார்க்கக்கூடிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட்டோம். நைட்டு டின்னருக்கு கல் தோசை ஆம்லேட்லாம் சொல்லியிருந்தேன், அது ரெடி ஆயிடுச்சுன்னாங்க. சரி நம்ம சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போது சாப்பிட வந்திருக்கோம். 3 கல் தோசை சாப்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டோம் அப்படின்னா தோசை வந்து இன்றைக்கி விடிய விடிய என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். சாப்பிட்டாச்சு டிஃபனு. சாப்பிட்டுட்டு இப்போது மேலே அந்த வாட்ச் டவரில் போய் நின்று பார்ப்போம் ஏதாவது வருதான்னு. சில சமயம் நேரத்தோடய வரும்போல் இருக்கு. மணி 10 ஆகுதுங்க. ஏன்னா கீழ் ரூமில் இருக்கிறவங்க இது வரைக்கும் கொஞ்சம் கம்பெனி கொடுத்தாங்க எனக்கு. அதனால் நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். இப்போ அவங்களும் போயிட்டாங்க, நான் மட்டும்தான் மேலே இருக்கேன் தனியாக. அதனால் இங்கேருந்து யானை வந்துருச்சுன்னா 11-11:30 மணிக்கு தான். நேற்று வந்து 11:45 என்னமோ வந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அது 1 மணி நேரம் நிற்குமா, 2 மணி நேரம் விடிய கூட நிற்குமா. ஸோ வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் இறங்கி போக முடியாது கீழே. அதனால் நம்ம இப்போவே போயிடலாம் ரூமுக்கு. ஸோ இல்லைலாம் பார்த்துக்குவோம் ஏதாவது இருந்ததுன்னா. ரூமுக்கு சேஃபாக போய் காந்துட வேண்டியதான். நான் போய் கொஞ்சம் நேரத்தில் படுத்துட்டேன், ரொம்ப டயர்டாக இருந்ததுன்ட்டு. திடீர்னு ஒரு 11:45 இருக்கும், சவுண்டு கேட்டுது அப்படின்னு சொல்லி எழுந்து ஸ்க்ரீனை விளக்கிட்டு ஜன்னல் வழியாக பார்க்குற ரூம்லேருந்து காருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இந்தியன் கார் வந்து நின்றுட்டுருக்கு. காருக்கு க்ளோஸ்லேயே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எங்கே நம்ம கதவை ஓப்பன் பண்ணோன்னா ஸ்லிப்பிட்டு கார் ஏதாவது டேமேஜ் பண்ணிட போகுது அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கதவை ஓப்பன் பண்ணேன். அந்த 2 இண்டியன் காரும் காருக்கு ரொம்ப க்ளோஸில் இருந்துச்சு. நான் அந்த விண்டோ ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்ட உடனே அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நான் டார்ச் லைட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தூரமே போயிடுச்சு. நான் டார்ச் அடித்து எங்கே போயிருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அலாரம் கால் வந்து கண்டினியூஸாக கேட்டே இருந்தது. அதுவும் கொஞ்சம் டைம் ஆக ரொம்ப க்ளோஸ்லேயே கேட்டுது, நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே. ஃபஸ்ட்டு தூரத்தில் கேட்டுட்டு இருந்த அந்த அலாரம் சவுண்டு டைம் ஆக ரொம்ப க்ளோஸாக கேட்க ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் ஒரு சிங்கிளான ஒரு மான் தான் வந்து சத்தம் போட்டிருந்தது. நேரம் ஆக கோரஸாக நிறைய கண்டினியூஸாக அலாரம் கால் கேட்க ஆரம்பிச்சுது. எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ரிடேட்டர் பக்கத்தில் வந்துட்டு, அதாவது லெப்பர்டோ இல்லைனா புலியோ ஏதோ ஒன்று பக்கத்தில் வந்துடுச்சு
நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும்னு நான் வெளியிலே போகல, உள்ளுக்குள்ளே இருந்தபடியே டார்ச் அடித்து பார்த்துட்டு இருந்தேன். நான் கீழே இருந்ததுனால என்னால் பெரிய லெவலில் விசிபிலிட்டி பார்க்க முடியல. என்ன கொஞ்சம் லைட்டாக பனிமூட்டமாகவும் இருந்தது. இதே மேலே நம்ம தோல் சூட்டில் தங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சைடில் அடித்து பார்த்துருந்துருக்கலாம், கிளியராக நமக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். நான் ஒரு 11:30லேருந்து 12 வரைக்கும் அடித்து பார்த்துட்டு இருந்தேன் ஏதாவது வருதா அப்படின்ட்டு. இந்தியன் கார்மெண்ட்டும் பக்கத்தில் இருந்தது. கொஞ்சம் டைம் ஆக ஆக தூரத்தில் போயிடுச்சு. நானும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு சரி அதுக்கப்புறம் போய் படுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 12 மணி போல் போய் படுத்துட்டேன். திரும்ப ஒரு 12:30 இருக்கும். ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. என்னடான்னு டவுட் ஆகி ஜன்னலை திறக்கலான்னு வந்தேன். பார்த்தா எனக்கு ஒரு அதிர்ச்சி அங்கே காத்துட்டு இருந்தது.
டஸ்கருங்க காருக்கு பக்கத்தில் உடம்புலாம் உட்காருது. காருக்கு பின்னாடியே நிற்கிது, என் கார் பின்னாடியே. இப்போ அந்த சைடு ரூமுக்கு அந்த சைடு போயிருக்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஏதோ சத்தம் கேட்குதுன்னு யதார்த்தமாக ஜன்னலை ஓப்பன் பண்ணும்போது ஒரு முரட்டு உருவம் வந்து நம்ம காருக்கு பக்கத்துலேயே என்னென்னா எப்படி இருக்கும், அது ஒரு யானை, ஒரு கொம்பன் வந்து நிற்கிது. அப்படிங்கிறப்ப எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அதுக்கு 2 பயம் உண்டு. ஒன்று வந்து என்னென்னா நம்ம காரை ஏதாவது அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்ணுமோ, இன்னொன்று நம்ம ரூமை வந்து அடித்து உடச்சிட்டு உள்ளார வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே தான் நின்று நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரூமுக்கு சைடில் போச்சு. அதுக்கப்புறம் எங்கேயாவது தெரியுதான்னு நானும் டார்ச் அடித்து பார்த்தேன். ஆனால் இந்தியன் கார் மட்டும்தான் எதிர்த்தாப்புல நின்று மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஆனால் அந்த டஸ்கர் வந்து போகலை. அது என்ன பண்ணிச்சு, ஏற்கனவே அங்கே உள்ள கேர்டேக்கர் சொன்னார் இல்லையா, அதுமாரி அந்த வீட்டையே சுற்றி வந்து அந்த நம்ம ஏற்கனவே வாட்ச் டவர் போனோம் இல்லையா, அதுக்கிட்ட வரும். இப்போ பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமில் நான் மட்டும்தான் தங்கியிருக்கேன். எதிர்த்தாப்புல உள்ள ரூமும் பார்த்தீங்கன்னா யாரும் ஆள் கிடையாது. அதனால் நான் மட்டும்தான். அதனால் இன்னும் கூடுதல் பயம் வந்து இருந்தது நமக்கு. ஒரு பயத்தோடு தான் நின்று அங்கே டார்ச் அடித்து பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு 11:45 போல் நான் ஏஞ்சி வெளில பார்த்தேன். பார்த்தா காருக்கு பக்கத்துலேயே ஒரு பைசன் ஒன்று மேய்ஞ்சிட்டு இருந்தது, பெரிய முரட்டு பைசன். என்னடா பைசன் இருக்கேன்னு சொல்லிட்டு காரை ஏதாவது பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆண்டை தள்ளி வந்து கதவை திறந்தேன். அலாட்டாகி அந்த ஆண்டை போயிடுச்சு. போனதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. அதாவது ஒரு தெரிஞ்சது, அதுக்கு நிலம் எடுத்த மாதிரி இருட்டாக இருந்தது, தெரியல. டார்ச் அடித்தோடனே ஓடிடுச்சு, கதவு திறந்தோடனே அது ஓடிடுச்சு. இப்போ யானை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ரூமில் உட்காந்துட்டு மறுபடியும் போய் பார்ப்போமேன்னு ஜன்னல் கதை ஓப்பன் பண்ணால் 12:20 டைம் கரெக்டாக பார்த்தா காருக்கு பக்கத்துலேயே நிற்கிது. அவ்வளோ பெருசு ஜெயஜாண்டிக்கா. எனக்கே பயம். நான் தனியாக வர இங்கே இருக்கேன்னா வேறு யாரும் எல்லாம் நிறையா பார்க்கணும்னு சொல்லிட்டேன்னா எல்லாரும் தூங்குறாங்க. இந்த பசங்கள்லாம் கூட, வேலை பார்க்குற பசங்கள்லாம் கூட பட்டாசுலாம் வச்சுருந்தாங்க மேலே வந்தால் போடலான்னு. அவளும் தூங்குறாங்க, எல்லாருமே தூங்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி கண்டினியூஸ் அலாரம் கால். அந்த கேட்டையும் உள்ளார வருவோம்ல, அந்த இடத்துல ஏதோ ஒன்று போகுது. டைகராக லெப்படான்னு தெரியல, சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 மணி நேரமாக கேட்டுட்டு இருந்தது அந்த சவுண்டு. என்னோடய ரூம் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய ரூம். இதில் இங்கேருந்து இந்த ஜன்னல்கிட்ட இங்கேருந்து அப்படியே கார்ட்டேருந்து அப்படியே என்னோடய ரூமுக்கு அந்தாண்ட ஜன்னல் வழியாக அப்படி போச்சு. அந்த ஜன்னல் கதவுகிட்ட நின்று பார்த்தேன், அது ஓப்பன் பண்ண முடியாது. அங்கே அது மேலே ஏறிடுச்சு. அடையமாக எனக்கு தெரிஞ்சு இப்படியே வந்து இந்த சைடு வரணும். ஏன்னா அங்கே வந்து பைசன் ஒரு 10-15 பைசன் வந்து நிற்கிது, மேய்ஞ்சிட்ருக்கு. அப்போ அன்றைக்கி இந்த சைடு வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நான் கெஸ் பண்ண மாதிரியே அந்த யானை கரெக்டாக அங்கேருந்து சுற்றிட்டு பாருங்கள், அந்த வாட்ச் டவர்கிட்ட நிற்கிது பாருங்கள் கீழே. டவர்கிட்ட நின்றுக்கிட்டு இருந்த அந்த டஸ்கரு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி திரும்பவும் நம்ம ரூம் பக்கத்தில் வர ஆரம்பிச்சுது.
கொஞ்ச நேரம் ஸ்டாப் ஆகிருந்த அலாரம் கால் திரும்பவும் கேட்க ஆரம்பிச்சுது. ஆனால் அந்த டஸ்கர் மட்டும் கீழே வந்து நின்றுட்டே தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் சேஃபாக மேலே அந்த தோல் சூட் மேலே நின்று தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளார ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. இன்கேஸ் அலாரம் கால் வேறு கேட்டுகிட்டே இருக்குது, திடீர்னு ஒரு கரடியோ சிறுத்தையோ புலியோ ஏதாவது வந்து இந்த படியில் மேலே ஏறி வர்றதுங்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது, ஈஸியாக மேலே வந்துடும். அதனால் நானும் ஒரு பயத்தோடு தான் நின்று பார்த்துட்டே இருந்தேன். நேரம் ஆக ஆக பனி நம்மளை ரொம்ப சூழ ஆரம்பிச்சுது. அதனால் பக்கத்தில் இருக்கிறது கூட பெரிய லெவலில் நமக்கு தெரியல. எங்கே பார்த்தாலும் வெள்ளையாக இருந்தது, வெள்ளை போர்வை போத்தின மாதிரி இருந்தது எல்லா இடமும் பார்க்குறதுக்கு. ரூமுக்கு எதிர்த்தாப்பில் நின்று புல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த டஸ்கரு கொஞ்சம் கொஞ்சமாக இடத்த மூவ் பண்ணி அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளார நுழைவோம் இல்லையா, கேட்டு ஒரு ட்ரென்ச் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வழியாகவே திரும்ப அது வெளியில் போயிடுச்சு. இன்றைய இரவு இப்படி ஒரு பயங்கரமான இரவாக இருக்கும் நமக்கு அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நாம் எதிர்பார்த்துட்டு வந்தது எப்படியாவது இன்றைக்கி யானையை இந்த அபயாரண்யத்தில் பார்த்துடணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கூட நாம் இங்கே பார்த்ததில்ல. நம்மளுடைய ஆசை இன்றைக்கி நிறைவேறின சந்தோஷத்தோடு நான் போய் தூங்க போயிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதேமாதிரி நீங்களும் ரொம்பவும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான த்ரில்லிங் கண்டென்ட்டை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.